ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். நான் உங்கள் டெஸ்கிட்டா. இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ரியா தேவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இல்லை மாமா, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரியும். நம்ம 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு சடனாக இந்த மேரேஜ் நின்று உங்களுக்கு வைனா அம்மா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆனால் அதை நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ் யாருக்கும் தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் நான் இவ்வளோ நாள் கழிச்சு ஆஃபீஸ் வர்றதை பார்த்தா அவங்க எல்லோரும் நமக்கு கல்யாணம் முடிச்சு நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு தான் நினப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வைனை பற்றி நீங்கள் ரிவ்யூ இப்போதைக்கு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி இன்னும் நிறைய ரூமர்ஸ் வரும். அதனால் கொஞ்ச நாளைக்கு. ரியா, என்ன பேசிகிட்ருக்க நீ? மா, நான் தெளிவாக தான் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு தான் புரியல. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஆஃபீஸ் விஷயத்தில் பண்ண முடியாது. நீங்கள் தானே சொல்வீங்க நமக்கு நம்மளோட கம்பெனி ரொம்ப முக்கியம்னு. அதே மாதிரி இப்போது இந்த விஷயத்தில் மாமா வைனுக்கோ அவருக்கோ கல்யாணம் ஆன விஷயத்த அனௌன்ஸ் பண்ணால் மாமாவோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? அப்புறம் அங்கே நான் போய் ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் தப்பான ரூமர்ஸ் தானே பரவும். அதனால் இப்போதைக்கு மாமாக்கும் வைனுக்கும் கல்யாணம் ஆனதை நீங்கள் கம்பெனியில் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்லிகிட்ருக்கான். இதை கேட்டுட்டு வைனோட அப்பாவுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாரு ரியா, நீ ஒர்க் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒயன் தயவங்களோட விஷயத்தில் நீ தலையிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இதுக்காக தான் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரியாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ரியா, அப்பா அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும்மா? நான் இதெல்லாம் சொல்கிறது நம்ம கம்பெனியோட நல்லதுக்காக தானே. இப்போது தேவங்க அம்மாவுக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். அக்காவை என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவரை தான் தப்பாக பேசுவாங்க. இல்லைனா அக்காவோட ஃபியான்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வயனை பற்றி தப்பாக பேசுவாங்க. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் அந்த ஒரு அக்கறையில் தான் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறது ஏன் இவ்வளோ தப்பாக எடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் எமோஷ்னலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் தேவம் மாமாக்கும் எனக்கும் அவ்வளோ பெருசாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏன் எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் கப்பிள் மேட் ஃபார் ஈச் அதர்னு. அப்படி இருக்கிறப்போ எங்களோட மேரேஜ் விஷயத்தை கொண்டு வந்தப்போ எந்த அளவுக்கு அதை பேசப்பட்டுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சுச்சுவேஷனில் கல்யாணத்தன்னைக்கு நடந்த பிரச்சனை, அப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பையனை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஏஜ் கேப், இது எல்லாத்தையும் தாண்டி நானாக இருக்கப்போ அவருக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுவே வயனுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அவளால் எப்படி அவருக்கு ஈக்குவலாக நம்ம கம்பெனியோட பொறுப்பை பகிர்ந்து வேலை செய்ய முடியும்? நான் மாமா கூட இருக்கிறப்போ கண்டிப்பாக அவரோட பேர்டனை பாதியாக குறைச்சிருவேன். அவருக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் வயனால் அது முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வயனுக்கு அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவள் இன்னொரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலை. அவளுக்கு ஒர்க்கிங் நாலேஜோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற வயன் எப்படி ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ அவரோட ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு ரியா சொல்லி அவள் வாயை மூடுறதுக்குள்ள, ஸ்டாப் இட் ரியா, இட்ஸ் எனஃப். மாமா, வாயை மூடுன்னு சொன்னேன். என்ன நினச்சிட்டு இருக்கியா மனசில்? நீ என்ன வேணால் பேசுவேன், அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருப்போம்னு நினைக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க. சைலண்ட்டாக உட்காந்துருந்தா நீ என்ன வேணால் பேசுவியா?
இங்கே பாரு ரியா, நீ ஆஃபீஸ் வர்றதும் வராமல் போகிறதும் உன்னோட விருப்பம். அது உன்னோட பர்சனல் ரைட்ஸ். அதில் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ எதுக்கு வாயின் இருக்கிற? இங்கே பார், வயனோட விஷயத்தில் தலையிடாதுன்னு உன்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் வயன் இழுத்துட்ருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? நீ எல்லா விஷயத்துலையும் வயன் வயன் வயன்னு அவளை எதுக்கு நீ ப்ளேம் பண்ணுற? வயனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? மாமா, இங்கே பாருங்க, நான் பேசுறது நீங்கள் எதுவும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறதும் உங்களோட ரெப்புடேஷனுக்காக. என்ன ஃப்ரீயா, உன்கிட்ட என்னோட ரெப்புடேஷனை பற்றி கவலைப்படன்னு நான் கேட்டேனா? உன்னோட ஒர்க் என்னமோ அதை மட்டும் பாரு. என்னோட ரெப்புடேஷனை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் உனக்கு எதுவுமே கிடையாது. என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு என் அக்கா இருக்காங்க, என் ஒய்ஃப் வயன் இருக்கா. என்னை பற்றி கேர் பண்ணிக்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. மாமா, உங்களை நான் ரியா போதும். இங்கே பார், உனக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் எதை வேணால் பேசலான்னு நாங்கள் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் என் வயன் விஷயத்தில் நீ அனாவசியமாக இன்டர்ஃபியர் ஆகாத. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? வயனை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ என்ன வேணால் பேசுவ, நாங்கள் அதெல்லாத்தையும் கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கணும்னு நினச்சியா? வயனுக்கு மெச்சூரிட்டி இல்லை, வயனுக்கு எதுலேயும் ஸ்டஃப் இல்லை, நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு தெரியுமா? நான் வயன் என் ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ணுவேன், பண்ணாமல் போவேன். அதில் உனக்கு என்ன இருக்குது? உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆனால் என்னைக்கு நீ அந்த மண்டபத்தை விட்டு போனியோ, அது உனக்கு தெரிஞ்சு நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ, அப்போவே இது ப்ரோக் ஆயிடுச்சு. ஆவுன்னா சொல்கிற, வயனுக்கும் எனக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. இங்கே பார், உங்கள் அம்மா சொல்லியிருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட விருப்பத்தோடு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். நீ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்க்கும் எங்களோட கல்யாணத்தை தான் கொண்டு வந்து முன்னாடி இருக்கிறியா? இங்கே பார், 1000 நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ ஆம் மேரிட் அண்ட் வயன் தான் என்னோட ஒய்ஃப். அதில் நாங்கள் 2 பேருமே தெளிவாக இருக்கோம். எங்களோட மேரேஜை நாங்கள் 2 பேரும் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேலே எங்கள் 2 பேருக்கும் இடையில நீ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்காத. நீ பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கிறியா? நான் எல்லா டைமும் இப்படி சைலண்ட்டாக பேசிகிட்டு இருப்பேன்னு நினைக்காத. ஏற்கனவே என்கிட்ட வாங்கினாரே மறந்துடாத. திரும்பவும் நீ என் வயனை எதுக்காவது ப்ளேம் பண்ணனா என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். இதுவே என்னோட கடைசி வார்னிங்காக இருக்கும். அக்கா, இதுதான் உங்கள் பொண்ணுக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கு மேலே அவள் வயனை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனோட அம்மாவை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு வயனோட அம்மா, தேவம் நீ டென்ஷன் ஆகாத, இவளுக்கு அடிக்கடி பைத்தியம் பிடிச்சிருது, அதனால தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. நீ வயனை கூப்பிட்டு கிளம்பு, இவகிட்ட எப்படி பேசணுமோ நான் அப்படி பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வயனையும் தேவங்கையும் அனுப்பி வச்சிடுறாங்க. மா, என்னம்மா அவர் தான் பேசுகிறாருன்னா நீயும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. உனக்கு எப்போவுமே வயன் மட்டும்தான் முக்கியம் இல்லை, நான் முக்கியம் இல்லை. எல்லாத்துலேயும் வயன் வயன் வயன். பெத்தனை உங்கள்லேருந்து நான் கட்டிக்கிருந்த தேவங்க அம்மா வரைக்கும் எல்லாருக்குமே அந்த வயன் தான் முக்கியம். உங்களுக்கு யாருக்குமே நான் முக்கியம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ரியா வயனோட அம்மாவை பார்த்து கேட்டுட்ருக்கான். அதுக்கு வயனோட அம்மா, இது வயனுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், வயனுக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம் இல்லை, நாங்கள் உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை ரியா. ஹேய், எப்படி உன்னால் எப்படி பேச முடியுது? நீ அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு போகிற வரைக்கும் வயன் எங்களுக்கு இருந்திருந்தாலும் எப்போவுமே எங்களுக்கு முதல் குழந்தைன்னு அவளை விட ஓ மேலே தாண்டி அதிகமாக பாசம் வச்சோம். வயனை விட ஒன்றை தான் அதிகமாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா எங்களோட முதல் குழந்தைன்னு உன் மேலே எங்களுக்கு அவ்வளோ பாசம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டுட்டு போனது தானே நீ.
இப்போ இவ்வளோ பேசுகிற? வயனை ப்ளேம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு? நாங்கள் சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு மறுபேச்சும் பேசாமல் நாங்கள் சொன்னதை எல்லாத்தையும் கேட்குறவ வயன் உன்ன மாதிரியா? எங்களை ஏமாத்திட்டு வயன் போகல. என் வயனை பற்றி ஏதாவது பேசுன தேவங்காத வார்த்தையில தான் சொன்னான். நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வயன் அம்மா ரியாவை பற்றி கோபமாக பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன பாசம் காட்டினீங்க? உங்களுக்கு இப்போ அந்த வயன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் வயனுக்கு மட்டும்தான் ஃபேவர் பண்ணுறீங்க. எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. எதுக்குடா அந்த வயன் என் கூட வந்து போறந்தான் இருக்கு. வயனோட அம்மா யோசிக்கவே இல்லை. ரியாவுக்கு கன்னத்துலேயே பல்லான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் நீங்கள் மட்டும்தான் அடிக்காமல் இருந்தீங்க, இப்போ நீங்களும் என்ன அடிச்சிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம் அப்படின்னு சொல்லி ரியா அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறான். வயனோட அம்மாவுக்கு ரொம்ப கோபமாக வருது. ஏன்னா ரியா பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஏங்க, இந்த ரியா திருந்தவே மாட்டாளா? பண்ணுற தப்பெல்லாம் இவ பண்ணிட்டு வயன் மேலே பழி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா. வயன் என்னங்க பண்ணா இவளுக்கு? நம்ம கேட்டுக்கிட்டோங்கிறதுக்காக தானே வயன் தயங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவன் என்னமோ இவன் அவளை விரோதி மாதிரி பார்க்குறான். எனக்கு பயமா இருக்கு. இவளால் வயன் அவங்களோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே இப்போ ரொம்ப வியர்டாக ஃபீல் ஆகுது. என்ன பிரச்சனை பண்ணுவாளோன்னு தினம் தினம் பயப்பட வேண்டியதாக இருக்கு. அவங்க 2 பேரும் ஆவும் நமக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. இவன் ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா? இவன் அன்னைக்கு அங்கிருந்து போகாம இருந்தா இந்த எந்த பிரச்சனையும் வந்திருக்காதே. ஏன் போனன்னு கேட்டா எனக்கு எதுவுமே நினைவில்லைன்னு சொல்றா. யாருதான் சொல்றது? அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. வயனோட அப்பா அவங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி தேங்கன் வயனை பார்க்கலாம். தேவங்க வயனை கூப்பிட்டுட்டு அவரோட காரில் தான் போயிட்டுருக்காரு வயனை காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக. வயன் எப்போவுமே ஏதாவது பேசிகிட்டே வருவா, ஆனால் எனக்கு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போது தேவங், என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்விட்ச் போட்ட ரேடியோ மாதிரி லொடலோடன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ சைலண்ட்டாக வர? ஒன்றும் இல்லை. ஹலோ மேடம், என்ன சொல்கிறீங்க? என் காதில் விழலை. ஒன்றும் இல்லை சார். காலேஜுக்கு போகிறீங்களா? எனக்கு டைம் ஆகுது. என்ன டைம் ஆகுதா? ஹலோ, இன்னும் 1/2 hour இருக்குது அவனுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. எதுக்கு இப்படி போய் சொல்லிகிட்ருக்க? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் நான் சீக்கிரம் போகணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயன் மறுபடியும் சைலண்ட் ஆகிட்டான். அப்போத்தையும், இங்கே பாரு வயன், ரியா பேசினதுக்கு தானே நீ இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்க. ரியா பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயம்னு எதுக்காக உன் மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்க? ரியா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிகிட்ருக்கான். அவள் பேசினதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு உன் மூஞ்சை ஏன் எப்படி வச்சுருக்க? பார்க்க சகிக்கலை. நார்மலாகவே அந்த மூஞ்சை பார்க்க முடியாது, இதில் இந்த மாதிரி சோகமாக இருக்கேன்னு வேற. எதுக்கு அந்த மூஞ்சை இவ்வளோ கொடூரமாக வச்சிட்ருக்கேன்? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது பேசி என் வாயை கலரி என்னை டென்ஷன் பண்ணாமல் இருந்தா உங்களுக்கு நாளே நல்லா போகாதில்ல. ஆனால் ஒரு விஷயம் கரெக்டு தான், என் மூஞ்சு சகிக்கவே இல்லைதான். அது எப்படி சகிக்கும்? உங்கள் அக்காவோட பெரிய பொண்ணு அதான் அந்த ரியா, அவள் தானே உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியவா. அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அவள் தான் கரெக்டாக இருப்பாள். அவளோட படிப்பு, அவளோட ஆட்டிடியூட், இது எல்லாம் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அவளுக்கு இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன், ஒர்த், இது எதுவுமே எனக்கு கிடையாது. நான் யார்? ஒரு சாதாரண பொண்ணு வயன்.
ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு நார்மலான பொண்ணு. ஆனால் அவளுக்கு இருக்கிற அளவுக்கு நாலேஜோ ரெப்புடேஷனோ எனக்கு கிடையாது. அதனால தானே அவள் அவ்வளோ பேச்சு பேசினா. நான் உங்கள் அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை தான் மிஸ்டர் கிம்தேவ். சாரி மல்டி மில்லியனர் தி கிரேட் சிஓ மிஸ்டர் கிம்தேவ். சாரி சார், தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டடா பாய்.